வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனதுக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதாவது நமக்கு உடல்ல ஒரு சில நோய்கள் இருக்கு அப்படின்னு நம்ம அதுக்கு மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாலும், மருந்துகள் சாப்பிட்டாலும் சில நோய்கள் குணமடையாம அப்படியே நீண்ட காலம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நோய்களுக்கான அறிகுறிகள் மட்டும் இருக்கும், சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சரி போய் செக்அப் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப எல்லாம் நல்லா தானே இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த சிம்டம்ஸ் மட்டும் இருக்கும். உடல் சார்ந்த வலிகளாக இருக்கலாம், மற்ற ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எந்த நோயும் இல்லை, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்டாலும் குணமடையலை, வெறும் அறிகுறிகள் மட்டும் இருக்குது ஆனால் நோய் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் மட்டும்தான். இந்த மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் உடலில் ஒரு சில அறிகுறிகளை காமிக்குது. சில உறுப்புகள் நல்லா இருக்கும், ஆனால் சிம்டம்ஸ் அந்த இடத்துல ஒரு வலிகளாகவோ இல்லை தேவையில்லாத எரிச்சல் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த உறுப்புகளில் நடக்குது. அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் தான். அப்போ மனதை சரி பண்ணோம் அப்படின்னா உடலில் தோன்றக்கூடிய அந்த அறிகுறிகள் நோய்கள் எல்லாமே சரியாகுது. ஸோ மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நம்ம உடலில் தோன்றக்கூடிய நோய்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதில் ஒரு விஷயம் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு நடுத்தர வயது ஒரு பெண்மணி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்டுலார் இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் இருந்திருக்கு. ஸோ இது சம்மந்தமாக அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஹார்மோன்ஸில் ஒரு சில இம்பேலன்சஸ் இருக்குது, நீங்கள் இந்த சுரப்பிகளெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. என்னதான் அவங்க மருந்துகள் உட்கொண்டாலும் அவங்களுடைய நோய்க்கான அறிகுறிகள் அவங்களுக்கு போகவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய எமோஷனல் லைஃப், அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரிய வருது, அவங்களுக்கு ஒரு சில நபர்களை பிடிக்கலை. அப்படி பிடிக்காத அந்த விஷயங்கள் அவங்க மனதில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போவுமே அவங்களோட நினப்பு இருந்துகிட்டே இருக்குது. அவங்க செய்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்க மனசில் அப்படியே யோசித்து யோசித்து அதுவே அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வரதுக்கு காரணமாக இருக்குது. ஹார்மோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்மனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்மனி அப்படின்னா என்னென்னா ஒற்றுமை, இணக்கம் அப்படின்னு அர்த்தம். யார் கூட? நம்ம மற்றவங்களோட இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான தன்மையும் இணக்கமான தன்மையும் குறிக்கிறது தான் ஹார்மனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் போது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏற்படுது. இந்த ரெண்டுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதாவது மன ரீதியாக நம்ம மற்றவங்கள வெறுக்கும் போது, மற்றவங்க மேலே கோவப்படும் போது, அவங்கள நம்ம ரொம்ப சபிக்கும் போது நம்மளை நாமளே நம்ம ஹேட் பண்ணிக்கிறோம், நம்மளை நாமளே கோவப்பட்டுக்கிறோம். அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோன்ஸில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு நமக்கு பிரச்சனைகள் வருது. இதை நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். நார்சிசம் மனிதர்களோட ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் மற்ற சில உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்சிசம் மனிதர்களை கூட இருக்கிறவங்க உச்சக்கட்ட ஒரு வெறுப்பை தெரிவிப்பாங்க, உச்சக்கட்ட கோவத்தை காட்டுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, ரொம்ப தகாத விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது கூட வாழக்கூடிய மனிதர்களுக்கு அதை பொறுக்க முடியல, அதை அக்செப்ட் பண்ண முடியல. இப்படியும் ஒரு சிலர் இருக்காங்களா அப்படின்னு அந்த கோவத்தையும் வெறுப்பையும் காட்டும்போது உண்மையிலே அந்த கோவமும் வெறுப்பும் அவங்க கிட்ட போகிறது இல்லை, நம்மளை நாமளே வெறுத்துக்கிறோம், நம்ம மேலே நாமளே கோவத்தை காமிச்சுக்கிறோம். அதனால தான் நோய்கள் வருது. ஸோ இந்த இடத்துல சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நார்சிசம் மனிதர்கள் என்ன கொடுமைப்படுத்தினாலும் நீங்கள் அவங்கள போய் நேசிக்கணுமா அப்படின்னு கேட்டால், அவங்கள நேசிக்கிறீங்களோ இல்லையோ உங்களை நீங்கள் நேசிச்சுக்கணும். அதுதான் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அதாவது உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் உங்கள் மனம் சார்ந்த குழப்பங்களையும் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செல்ஃப் ஹீலிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தவங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களோ இல்லையோ உங்களை நீங்கள் நேசிச்சுக்கணும். அதுதான் இங்கே முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். செல்ஃப் லவ் அப்படிங்கிறத கொண்டு வரும்போது மட்டும்தான் உங்களுடைய தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் சரியாகும். உங்கள் கவனம் முழுக்க அந்த நபர்கள் மேலே இல்லாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் செலுத்த ஆரம்பிக்கணும். உங்களுடைய உடல் சார்ந்த முன்னேற்றத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடணும், உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால ஏற்படக்கூடிய அந்த கோபம் வெறுப்பு இது எல்லாமே அப்படியே கரைந்து அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்குள்ளே செலுத்த ஆரம்பிக்கணும். அதாவது உங்கள் ஆன்மாவுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பால் நிரப்பப்படணும். ஸோ இந்த கேஸ் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம ஒரு மனுஷங்க மேலே வெறுப்பையும் கோவத்தையும் காட்டுறது எந்த அளவுக்கு நம்மளோட உடலில் ஒரு தோல் நோய்களாகவும் ஹார்மோன்ஸில் இம்பேலன்சஸ் ஏற்படுறதுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு செல்ஃப் ஹீலிங் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபர்மேஷன் சொல்லும்போது உங்களுடைய ஆன்மாவுக்கு அன்பை செலுத்தணும், அன்பை கொடுக்கணும். ஸோ மற்றவங்க மேலே நம்ம கோபத்தையும் வெறுப்பையும் காட்டுறது மூலமாக கூட நோய்கள் வருது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அடுத்தவங்கள வெறுக்கிறதையும் திட்டுறதையும் விட்டுட்டு உங்களை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்களை செல்ஃப் லவ் பண்ணணும்.
உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கணும். இதுதான் செல்ஃப் ஹீலிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அஃபர்மேஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மா அன்பால் நிரப்பப்படுது அப்படிங்கிறத எப்போவுமே நீங்கள் அடிக்கடி சொல்லணும். ஸோ அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்க தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த நோய்கள் எல்லாமே சரியாகும். அடுத்து 2வது செல்ஃப் ஹீலிங் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் ரோஸ் மெடிடேஷன், ஞான ரோஜா தியானம் அப்படின்ற ஒரு தியானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு நாமளே செய்துக்கக்கூடிய ஒரு சுய சிகிச்சை. 1988 ஓஷோ அவர்கள் அவருடைய முகாமில் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து மற்ற நபர்கள் மேலே இருக்கக்கூடிய கோபத்தினாலையும் வெறுப்புனாலையும் தனக்கு நோய்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பிடி நீக்கும் பயிற்சிகள் கொடுக்கும்போது இந்த மிஸ்டிக் ரோஸ் மெடிடேஷனை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பயிற்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பயிற்சி அந்த காலகட்டத்தில் அவர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு 3 வாரங்கள் இதை வந்து செய்யணும். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒலிகளை நம்ம உச்சரிக்கும் போது அது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். அதில் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சவுண்ட் வந்து சொல்கிறாங்க. யா ஹூ அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம 10 நிமிடங்களுக்கு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மன இறுக்கங்கள் எல்லாமே வந்து தளர்வு நிலைக்கு கொண்டு போய் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. ஸோ யா ஹூ அப்படின்ற இந்த வார்த்தையை 10 நிமிடங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நிமிடங்களுக்கு எல்லாருமே சிரிக்கணும். சிரிச்சே பல வருஷம் ஆகுதே, சிரிக்கிறதுனா என்னன்னே மறந்து போயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பயிற்சி. ஸோ அந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்கணும். இந்த 45 நிமிடங்கள் வந்து உட்கார்ந்தும் சிரிக்கலாம், சில பேர் வந்து படுத்துட்டு உருண்டு சிரிப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு வசதியோ அந்த மாதிரி சிரிச்சிக்கலாமா, உட்கார்ந்து சிரிக்கலாம், படுத்து உருண்டுக்கிட்டு இன்னொருத்தவங்களை பார்த்து சிரிக்கலாம். இது வந்து ஒரு சிங்கிள் பர்சன் ப்ராக்டிஸ் மாதிரி இருக்காமல் ஒரு குரூப் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து சென்டரில் மக்களுக்கு அந்த ஹீலிங் கொடுக்குறப்போ நிறைய பேர் குரூப்பில் வந்து எல்லாரையுமே வச்சுருந்து எல்லாருக்கும் அந்த சிரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை இது பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதை சிரிப்பாங்களாம். அப்படி கீழே உருண்டு சிரிக்கிறது மூலமாகவும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகுது. ஸோ இந்த 45 நிமிடங்கள் இந்த சிரிப்பு சிகிச்சையை முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு கற்சிலை மாதிரி படுத்துட்டு அசைவுகள் இல்லாமல் அப்படியே அவங்க வந்து படுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிடங்களுக்கு எந்த ஒரு அசைவுகளும் இல்லாமல் படுத்த நிலையில் இருந்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ படுத்த நிலையிலேருந்து மறுபடியும் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே அசையாமல் உட்கார்ந்தே இருக்கணும். இந்த உட்கார்ந்துருக்கிற பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிடங்களுக்கு அமைதியாக எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் அப்படியே உட்காந்துடணும். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா சிலருக்கு கண்கள்லேருந்து கண்ணீர் வரும். இந்த கண்ணீர் அழுகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல வருடங்களாக சேர்த்து வைத்த ஒரு விதமான ஒரு மன இறுக்கத்தையும் ஒரு கவலைகளையும் இது வந்து கண்ணீர் மூலமாக அப்படியே கரைந்தோடி போயிடுதான். நம்ம கண்கள்லேருந்து அந்த கண்ணீர் வெளியேறும்போது இதயம் வந்து தூய்மை அடையுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனமும் ஒரு மாதிரி அமைதியான ஒரு நிலைக்கு போயிடுது. தேவையில்லாத எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் நம்ம மனம் வந்து ரொம்ப தூய்மை அடையுது. அதே சமயத்தில் அமைதியான ஒரு நிலை ஏற்படுது. அடுத்து இந்த அழுகை சிகிச்சை செய்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக அப்படியே உட்காந்துடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு யார்கிட்ட எதுவும் பேசாமல் நிதானமாக அப்படியே உட்காந்துடணும். ஸோ இந்த பயிற்சியை 3 வாரங்கள் தொடர்ந்து செய்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக எல்லாருமே சேர்ந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் வந்து நடனம் பாடல் எல்லாமே இருக்கும். டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், ஒரு செலிப்ரேஷன் மாதிரி சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டிக் ரோஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஞான ரோஜா தியானம். இதுக்கு ஏன் வந்து ஞான ரோஜா தியானம் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மலர்தல் புதுசாக நம்ம ஒரு மனிதனாக பிறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம இந்த பயிற்சியை செய்கிறது மூலமாக நம்ம புதிதாக ரீபார்ன் ஆகிற ஒரு தன்மைக்கு ஏற்படுது. நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகள் எல்லாத்தையும் வெளியேற்றவும் இதை வந்து செல்ஃப் ஹீலிங்காக சுய சிகிச்சையாக நமக்கு நாமளே செய்துக்க முடியும். அதனால நம்ம வந்து புதுசாக ஒரு புதுப்பித்த ஒரு புதிய மனிதனாக நம்ம இருக்கிறதுக்கு உதவுறதுனால இதை வந்து மிஸ்டிக் ரோஸ் ஞான ரோஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சியை செய்கிறது மூலமாக நம்மளுடைய இன்னர் விஷன் அதிகரிக்குது. அதே மாதிரி எல்லையற்ற அன்பால் இளமையும் கூடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதிய மனிதனாக பிறக்கிறதுனால நம்ம எப்பவும் இளமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சியை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி மற்ற நபர்களோட நமக்கு ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். ரொம்ப அன்பான இணக்கமான ஒரு மனிதனாக நம்ம மாற்றம் பெறுவோம். அதே சமயத்தில் நமக்கு யார் கூடயாவது ஒரு பிணக்கு இருக்குது, யார் கூடயாவது நமக்கு வந்து ஒரு சண்டை சச்சரவு அப்படி இருந்துச்சுன்னா அந்த தன்மைகளும் வந்து சரியாகும். அவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு கோபங்கள் எல்லாமே கரைந்து போகும். இந்த பயிற்சியை செய்கிறது மூலமாக நம்மளுடைய மனதில் மன அமைதியும் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஏற்படும். ஸோ இந்த மிஸ்டிக் ரோஸ் மெடிடேஷன் ஞான ரோஜா தியானம் அப்படின்ற இந்த சுய சிகிச்சை
சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா இதில் பலவிதமான எமோஷன்ஸை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. இதில் அழுகையும் இருக்குது, சிரிப்பும் இருக்குது, ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் கொண்டாட்டம் இப்படி எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய இந்த சுய சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல வருடங்கள் சேர்த்து வைத்த மன இறுக்கங்கள் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிலீஸ் பண்ணி அதை லூஸ் ஆக்கி எல்லாத்தையும் வெளியேற்றி மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சரி பண்ணி ஒரு சந்தோஷமான மனநிலையும் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. ஸோ யார் மேலேயாவது உங்களுக்கு ரொம்ப வெறுப்பு இருக்குது, கோபம் இருக்குது அப்படின்னா அவங்க என்னதான் உங்களுக்கு தப்பான விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கொடுமையே செய்திருந்தாலும் உங்களுடைய மன நிம்மதிக்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அவங்கள வெறுக்காதீங்க, திட்டாதீங்க. அவங்கள வெறுக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் நடக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சுய சிகிச்சை முறைகளை நீங்கள் பின்பற்றலாம். உங்களை நீங்கள் சுயமாக நேசிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம். இது ஒன்று தான் இதுக்கான ஒரே ஒரு தீர்வு. மற்றபடி அவங்க மேலே நீங்கள் கோவப்படுறதுனாலையோ வெறுப்பை காமிக்கிறதுனாலையோ அவங்க மாற போகிறதில்ல, திருந்த போகிறதில்ல. அதனால் உங்களுடைய கவனத்தையும் உங்களுடைய ஃபோக்கஸை எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மட்டும்தான். ஸோ நம்மளை நாம் நேசிக்கிறது மூலமாகவும் நம்மளை சரி பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தது வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை தேடும்போது நிச்சயமாக நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அவங்க பக்கம் இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களோட மனம் தூய்மையடையும், உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய உங்களை கோபப்படுத்தக்கூடிய வெறுப்பை உண்டாக்கக்கூடிய மனிதர்களை எப்படி கையாளுறது அல்லது அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் எப்படி உங்களை காப்பாற்றிக்கிறது அப்படின்ற அந்த விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த தெளிவு நிலை கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே உங்கள் பக்கம் மட்டுமே இருக்கணும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.